இந்த மாதிரி ஆச்சுதாங்க நாங்க கேக்குறது. நாங்க ஓட்டு போட்டதெல்லாம் வீணா போகலங்க. நேத்திக்கு பாத்தீங்கன்னா ஒரு அம்மா எக்மோர் ஹாஸ்பிட்டல்ல ஐயா சிஎம் ஐயா இந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா சுத்தமும் இல்ல, சுகாதாரமும் இல்ல, எது கேட்டாலும் லஞ்சம், ஒரு கிளீனிங்கும் இல்ல, நல்லாவே பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வீடியோ தாங்க போட்டாங்க. நம்ம சிஎம் விஜயன்னா எந்த ஒரு இன்ஃபார்ம் பண்ணாம சடனா போயிட்டு எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணிருக்காரு. அங்க போயிட்டு டாக்டர்ஸ் கிட்ட பேசினாரு, பேஷண்ட்ஸ் கிட்ட பேசினாரு, என்ன பிரச்சனை, என்ன நடக்குது, ஏது சொல்லிட்டு எல்லாமே கேட்டுக்கிட்டாரு. இல்ல 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 எல்லாம் கேட்கறது மட்டும் இல்லங்க, மத்த சிஎம் மாதிரி இல்லங்க, இவர் ஒரு நோட் புக் பேனா எடுத்துட்டு போயிட்டு அவங்க சொல்றது எல்லாமே நோட் பண்ணிருக்காரு. இதுதாங்க, இந்த மாதிரி தான் நாங்க எதிர்பார்க்கோம். நான் வந்துட்டு விஜயனோட ஃபேனு இல்லன்னா டிவிக்கு அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நாங்க எதுக்கு ஓட்டு போட்டிருக்கோம், எங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும், எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். இத்தனை வருஷம் நாங்க பார்த்து போர் அடிச்சு போச்சு. இதுக்கப்புறமாச்சு இந்த 5 வருஷத்துல எதனா ஒண்ணு நடக்காது அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த சேஞ்சுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணது. எதிர்கட்சிகளாம் நான் ஒண்ணு சொல்றேங்க, நீங்க சும்மா ரீசனே இல்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போராடுறது, சண்டை போடுறது, விமர்சிக்கிறது இதெல்லாம் வேண்டாங்க. நீங்க கொஞ்சம் சப்போர்ட்டா இருங்க. சப்போஸ் இந்த ஆட்சியில எங்க எதுவுமே சரியா பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். நாங்க ஓட்டு போடுறது எங்களுக்கு யாராச்சும் நல்லது பண்ணுவாங்களா மாட்டாங்களா ஒரே ஒரு காரணத்துக்காக. பாலிடிக்ஸ்ல இருக்கிற எல்லாரும் வந்துட்டு எங்களுடைய நல்லதுக்காக தான் பண்ணீங்க நாங்க நம்புறோம். நம்ம சிஎம் விஜயனுடைய பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.